தமிழ் சொசைட்டி கொஸ்டின் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இது சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த கருவிகள்லேருந்து கேட்டிருக்காங்க. அது தப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தொடக்கு எல்லாமே சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கருவிகளின் பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. தவறானது 2, 3 தவறு. என்ன தவறு அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தொடக்கு அப்படின்றது இந்த குற்றவாளிகளை கழுத்தில் கட்டி இழுத்துட்டு போகிற ஒரு சங்கிலி. போர்க்களத்தில் பிடிபடுற அந்த அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழுத்தில் கட்டி பனிஷ் பண்ணுவாங்க, இழுத்துட்டு போவாங்க. அந்த சங்கிலி தான் தொடக்கு. கரெக்டு தான். அடுத்தது ஆண்டலை. அது வந்து ஆண்டலைன்னு இருக்குல்ல, அடுப்பு அப்படின்றது வந்து ஆண் தலை பறவை போன்ற ஒரு கருவி. பகைவரது இது எல்லாமே போர்க்களத்தில் பயன்படுத்துகிற கருவிகளை தான் சொல்லியிருக்காங்க. பகைவரது மண்டையை அவரோட மண்டையில் கொத்தி என்ன பண்ணும் அப்படின்னா கிழிக்கும், மண்டையை உடைக்கும், அவ்வளோதான். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த கருவி வந்து ஆண் தலை பறவை போன்ற ஒரு கருவி. இது சேவல் வடிவம்ன்றது தவறு. அடுத்தது வித்துலாம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. பகைவரது அதுவும் பகைவர் தான். தன்னை நெருங்கும் பகைவர் தலையை அந்த நெருக்கம் அப்படியே உடைச்சிரும். ஒரு மரம் மாதிரி ஒரு கருவி, அதுவும் தலையை தான் வந்து அட்டாக் பண்ணும். தன்னை நெருங்கும் பகைவரை மட்டும் தலையை நெருக்கி திருகி உடைக்கிற ஒரு மரம் போன்ற ஒரு கருவி. இதுவும் தவறு. தலையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே திருகி அப்படியே உடைக்கிற ஒரு மரம் போன்ற கருவி. அடுத்தது வந்து இந்த எரிசிரல் அப்படின்றது, இதை வந்து அம்புகள் வைத்தெய்யும் எந்திரம்னு கொடுத்துருக்காங்க. பட் தொலைவில் இருந்து வச்சு அம்பாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். தொலைவில் இருந்து எரியக்கூடிய பகைவரை போர்க்களத்தில் தொலைவில் இருந்து அம்பு எதுனாலும் ஓகே வச்சு எரியக்கூடிய பகைவர் மீது எரியக்கூடிய ஒரு கருவி தான் எரிசிரல். அதுவும் கரெக்டு. அப்போ 1, 4 சரி. ஓகேவா? 2, 3 தவறு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு கருவி. இதுவும் நமக்கு புதுசு தான். இப்போ தான் அந்த கொஸ்டினை வந்து நம்ம பார்த்துருப்போம். அகைன் திரும்ப கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.